வணக்கம் 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 நண்பர்களே. நான் பூபதி சுந்தர் கோட்ரம்லேருந்து பேசுகிறேங்க. கடைசியாக போட்ட ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, சேலம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. சேலத்து கஸ்டமருக்கு ஆஃப்டர் 20 டேஸ்க்கு அப்புறம் குட்டிங்க 15லேருந்து 20 கிலோ அந்த ரேஞ்சில் பெட்டை குட்டிங்க, செனை பிடிக்காமல் குட்டிங்க, செனை பருவத்துக்கு வர இன்னும் 2 மாதத்தில் செனை பருவத்துக்கு வந்துடுங்க. ஸோ இதை நம்ம லோட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக. 15 பெட்டை, ஒரு கெடா, 2 பல்லு கெடா கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோவுக்கு மேலே தான் இருக்குங்க. வேக்சின் போட்டு அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 20 டேஸ் நம்மளுடைய ஃபீடை எடுக்க வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப குவாலிட்டியான ஆடுங்க கொடுத்துட்ருக்கிறது. ஹை குவாலிட்டி ஆடுங்க தான் நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வர்றது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஏன்னா கொஞ்சம் அங்கே செலக்ட் அவ்வளோ ஆடுங்க, ஒரு 20 ஆடு செலக்ட் ஆகிருக்கு. மொத்தம் 50 ஆடாக இன்னொரு 50 ஆடு எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய சிரமங்கள் இருக்குங்க, இந்த தொழிலில் நிறைய சிரமங்கள் இருக்குது. ஏன்னா இந்த அங்கேருந்து கொண்டு வந்து ஆடுங்களுக்கு கொஞ்சம் சிக்காகிடுது. அதை நம்ம சரி பண்ணி கஸ்டமருக்கு ப்ராப்பராக அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் டிலே ஆகுதுங்க. ஒரு பேட்ச்சு கஸ்டமர்கிட்ட போய் சேர்ந்த பிறகு தான் இன்னொரு பேட்ச் எடுப்போம். அதுக்காக தான் கஸ்டமருக்கு டிலே ஆகிட்டுருக்கு. 1 or 2 மந்த் கூட ஆகிருக்கு சில கஸ்டமருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச்சு இப்போ கொடுத்த கஸ்டமருக்கெல்லாம், அட்வான்ஸ் கொடுத்த கஸ்டமருக்கெல்லாம் அடுத்த பேட்சில் ஆடு கொடுக்க போகிறோங்க. ஸோ நம்ம கஸ்டமர் சேலத்தில் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவரும் ஃபீட்பேக் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதையும் கேளுங்க எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான கருப்பாடுங்கள் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. ஆர்டர் பேஸில் தாங்க கிடைக்கும் நம்மக்கிட்ட. ப்ரீ புக்கிங் தான். ப்ரீ புக்கிங் இல்லாமல் நம்ம கொண்டு வரதில்ல ஆடு. மினிமம் ஒரு 50 60 ஆடு தான் கொண்டு வருவோம். ஸோ அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ இப்போது நம்ம சேலம் கிளம்பியாச்சு. சேலத்தில் போகிற வழியில் நம்ம சேலம் முன்னாடியே அவரோட பிளேஸ் இருக்குது. ஊர் பேர் பிகேபுரம், பெருமாள்புரம் சொன்னார் அவர். ஸோ அந்த இடம் தாங்க போயிட்டுருக்கோம். போயிட்டு கஸ்டமருக்கு லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அன்லோட் பண்ணிவிட்டு நானே போயிருந்தேன் இந்த வாட்டி கஸ்டமர் பிளேஸ்க்கு. ஸோ கஸ்டமருக்கு அன்லோட் பண்ணிவிட்டு அவருடைய கருத்துக்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்குங்க. இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அவருடைய கருத்துக்களும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போனவுடனே ஆடுங்க செட்டில் ஆகிடுச்சு. ஸோ செட்டில் ஆகிட்டு கஸ்டமர் ஹாப்பி ஆகிட்டார். ஸோ எந்த ஒரு பிரச்சனை. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நம்ம ஃபார்மில் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி ஆடு எடுத்தீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், விலாசம் சொல்லுங்கள் சார். நான் சேலம் மாவட்டத்தில் டி பெருமாப்பாளையங்கிற கிராமம், அயோத்தியாப்பட்டினம் யூனியனில் டி பெருமாப்பாளையம் வில்லேஜில் இருக்கிறேங்க. சரிங்க என் சார். பேர் பாபு. ஓகே சார். ஒரு 25 வருஷமாக கோழி பண்ண வச்சுருந்தேன். இப்போ ஆட்டு பண்ண ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது சரிங்க சார், எனக்கு சுந்தர் கோட் ஃபார்ம் அணுகலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தேங்க. வெள்ளூர் போய் பார்த்தோம். ஓகே சார். அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட ஸ்டாக் எதுவும் இல்லை, வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஓகே சார். அப்புறம் நாங்கள் ஒரு 15 குட்டி வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். ஓகே சார். வந்ததுக்கு பிறகு கூப்பிட்டுருந்தாரு, போயிருந்தேங்க. ஓகே சார். போனதுக்கு பிறகு எங்களுக்கு ஓரளவுக்கு குட்டி செலக்ட் பண்ணி வந்துட்டோம். ஓகே சார். எங்களுக்கு வேக்சின் போட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே. அப்புறம் ஒரு வேக்சின் போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு இப்போ நமக்கு டெலிவரி கொடுத்துருக்குறாரு. ஓகே சார். நம்ம மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு சார் உங்களுக்கு டெலிவரி கொடுத்து? கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பக்கமாகவே, வந்ததுலேருந்து 1 மந்த் பக்கமாகவே அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டாரு. ஓகே. கொஞ்சம் சளி இருந்த மாதிரி இருந்தது, ரெக்கவர் பண்ணி வேக்சின் PPR வேக்சின் போட்டு இப்போ நமக்கு டெலிவரி கொடுத்துருக்குறாருங்க. சரிங்க சார். இப்போ இது வரைக்கும் எனக்கு ஒரு நம்பகத்தகமான நபராக எனக்கு தெரிகிறாரு. ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம இடத்துக்கு 15 பெட்டையாடும் ஒரு கிடாயும் வந்திருக்குங்க. ஓகே சார். உங்களுக்கு முழு அளவில் உங்களுக்கு சதவீதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் ஆடுங்க எப்படி இருக்கு? ஆமாங்க, எனக்கு ஆடு சேலம் கருப்பு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணினேன். அப்புறம் சேலம் கருப்பு வேண்டாம், நமக்கு இது கொஞ்சம் பால் தரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சதுனால உஸ்மானாபாடி நம்ம எடுத்தோங்க. ஓகே சார். எடுத்ததில் எனக்கு சுந்தர் கோட் ஃபார்ம் தான் எடுத்திருக்கேன். ஓகே சார். இது எனக்கு திருப்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேற எங்கேயாவது இல்லை நம்ம ட்ரை பண்ணீங்களா சார்? போய் சார் பண்ணன வகையில் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இவர் சுந்தர் கோட் கொடுத்துருக்குறாரு. ஓகே. இந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்
ஓகே. ரேட் அளவில் சார் எப்படி சார்? ரேட்டு நார்மலாகவே மற்றதோட இது கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது. ஓகே மற்ற ஓகே இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லியிருந்தாங்க, இது வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் நமக்கு ரீசனபுளாக இருக்குங்க.